கோவக்காய்னா யாருக்குமே பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு குடுத்து பாருங்க. கொண்டான்னு குண்டானோட சாப்பிட்டுடுவாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இந்த கோவக்காய் ஃப்ரை. இத எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சம் கொத்தமல்லி விதை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே அளவு கடலைப்பருப்பு, சோம்பு, கொஞ்சமா வெந்தயம், காரத்துக்கு ஏத்த மாரி காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனை வந்து வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை. அதே மாரி கொஞ்சம் அதிகமா வந்து எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு கோவக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சிம்லயே வச்சு நல்லா மூடி போட்டு அப்பப்போ வதக்கி விட்டுருங்க. நல்லா அது எண்ணெயிலே வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு இந்த பொடியை இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் போல நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. கடைசியா வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டு வச்சிருங்க. நல்லா சூப்பரா இருக்கும் வாசனையோட. கடைசியா மறக்காம இந்த கடாயில கொஞ்சம் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பரான கோவக்காய் ஃப்ரை